கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 1 கொரிந்தியர் 2:4. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் மிக சிறந்த கல்விமானாய் இருந்த போதிலும் தேவனுக்கு முன்பாகவும் கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு முன்பாகவும் தன்னை மிகவும் தாழ்த்தினார். தான் அவர்களுக்கு முன்பாக பேச்சாற்றல் உள்ளவனாகவோ ஞானமும் அறிவும் உள்ளவனாகவோ வராமல் தேவனுடைய சாட்சியை குறித்து அறிவிக்கும்படி தாழ்மையோடு வந்ததாக கூறுகிறார். மட்டுமின்றி மிகுந்த பயத்துடன் நடுக்கத்துடன் அவரிடத்தில் இருந்ததாக குறிப்பிடும் அவர் தன்னுடைய பேச்சும் தனது பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனிப்புள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது என்றும் தேவன் மேலுள்ள அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடியதுமாயிருக்கிறது என்று கூறுகிறார். ஆம், இன்றைக்கு திருச்சபைகளில் அநேக நேரங்களில் பிரசங்கங்கள் உலகத்தின் காரியங்களோடு சமரசம் செய்து கொண்டவைகளாக மாறிவிட்டன. கேட்கிற பிரசங்கங்கள் மனித அறிவிலும் ஞானத்திலும் தோன்றி மனிதர்களுக்கு பிரியமான விதத்தில் பிரசங்கப்படுகின்றன. உலகத்தின் பல பகுதியில் உள்ள மக்கள் மனித ஞானத்தினால் நிறைந்த வார்த்தைகளையும் ஆழமான சொற்றொடர்களால் விவரிக்கப்படுகிற பிரசங்களையும் கேட்டு ஆவல் அடைகின்றனர். ஆனால் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படும் வல்லமையும் அதிகாரமுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கு விருப்பமின்றி வாழ்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் ஹெட் நாலேஜில் அவர்கள் கொடுத்த ஞானத்தில் பிரசங்கிக்கும் போது அது அவர்களுக்கு ஒரு காரியத்தை படிப்பது போல் இருக்கும். ஆனால் தேவனுடைய பரத்திலிருந்து வருகிற பிரசங்கமோ அவர்களை சமட்டி போல் அடித்து அவர்களை உருவாக்கும், மறுரூபப்படுத்தும், மகிமையில் பிரவேசிக்க அவர்களை தகுதிப்படுத்தும். ஆனால் ஜனங்கள் அப்படிப்பட்ட பிரசங்கங்களை விரும்புவது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கேற்ற வார்த்தைகளை சொன்னால் மிகுந்த சந்தோஷம். ஆனால் அவர்கள் திருந்த வேண்டும், அவர்கள் மறுரூபம் அடைய வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் உள்ள பரிசுத்த குலைச்சல் அவர்களை விட்டு நீங்க வேண்டும் என்று பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதனுடைய ஞானம் மற்றும் அறிவிலிருந்து உதிக்கும் வார்த்தைகள் கேட்பதற்கு இன்பமாக இருக்கும். ஆனாலும் ஆத்மா மறுரூபம் அடைவதற்கு எவ்விதத்திலும் பயன்படாது. அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறவர்கள் கவனமாய் கேட்கலாம். ஆனாலும் ஒரு செவியின் வாயிலாக உள்ளே செல்லும் வார்த்தைகள் மறு செவியின் வாயிலாக வெளியேறிவிடும். ஆனால் தேவனுடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் நேரடியாக இருதயத்தை தொட்டு ஜனங்களின் வாழ்க்கையில் உள்ள கட்டுகளை அறுத்து சாத்தானின் பிடியிலிருந்து அவளை விடுவிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளையே, இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ மனித ஞானத்தினாலும் அறிவினாலும் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையை விரும்பாமல் தேவனுடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நிரம்பிய வார்த்தைகளை கேட்டு பழகி அதன்படி ஜீவிக்க உன்னை ஒப்புக்கொடு. தேவனுடைய வல்லமை மற்றும் அதிகாரத்தை அறிவிலே வளரும்போது மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்பாய். பாலங்கிச்சோடைய வாழ்க்கையிலே அவர் நல்ல பைபிள் நாலேஜ் உடையவராய் இருந்தார். நல்ல ஒரு வேத பாரகராய் இருந்தார். நல்ல பைபிள் காலேஜ் போய் நல்ல ஆழ்ந்த சத்தியங்களை தியாலஜிக்கல் காலேஜில் ரெஃபரன்ஸோடலாம் சரித்திரத்தோடலாம் படித்து விட்டு வந்தார். அவரும் அவருடைய மாமியாரும் ஒரு பெரிய கூட்டத்தில் பிரசங்கிக்க கடந்து போனார்கள். முதல் இவர் சங்கீதம் 23 அவ்வளவு விரிவாக பிரசங்கித்தார். அவருடைய ஞானத்தினாலே பைபிள் காலேஜில் படித்த ஆதாரத்துடன் சரித்திரபூர்வமாகவும் அந்த சங்கீதத்தின் பின்னணி இதையெல்லாம் வைத்து அந்த சங்கீதத்தை விவரித்து சொன்னார். ஜனங்களுக்குள்ளே எந்த அசைவும் உண்டாகவில்லை. ஆனால் கடைசி ஜெபம் மாமியாரை செய்யும்படி அவர் சொன்னார். மாமியார் எழும்பி பலிபீடத்திற்கு வந்து அந்த மைக்கை எடுத்து அதே சங்கீதத்தை அவர்கள் ஆவியிலே நிறைந்து
ஆவியிலே பலத்தோடு, ஆவியானுடைய பலத்தோடு அந்த சங்கீதத்தை கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே சேர்ப்பார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கொரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகித்தீர். உம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நீடித்த நாட்களாய் நான் உன்னுடைய இரட்சிப்பிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஆவியிலே நிரம்பி ஆவியானுடைய பலத்தோடு அந்த சங்கீதத்தை சொல்ல ஆரம்பித்த மாத்திரத்திலே ஆவியின் அபிஷேகம், கர்த்தரே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையிலே அபிஷேகம் அப்படியே சபையை நிரப்பிற்று. துள்ளி குதித்தார்கள், கண்ணீரோடு ஜெபித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையிலே பேசி ஆண்டவருக்குள் அகமகிழ்ந்தார்கள். பாலியாங்கி சோயா பார்த்தாராம். 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணும் இதே சங்கீதத்தை, ஒரு அசைவில்லை. ஆனால் வெறும் சங்கீதத்தை தான் சொன்னார்கள். இவ்வளோ பெரிய எழுப்புதலா? அப்பொழுது அந்த மாமியார் சொன்னார்களாம், அவரிடத்தில் கேட்டாராம், என்னுடைய இந்த வார்த்தைக்கு இதே வார்த்தை அசைவில்லை, உங்கள் வார்த்தைகளுக்கு இத்தனை அசைவா என்று சொல்லும்போது அவர்கள் சொன்னாலாம், இது நீ உன்னுடைய ஞானத்தினால், உன் படிப்பின் அறிவினால் நீ இதை சொன்னாய், இதை விவரித்தாய். ஆனால் நானோ இந்த சங்கீதத்தை தேவ பலத்தால், தேவ ஆவியினால் நான் இதை அறிக்கேட்டேன் என்று சொன்னாராம். ஆவியின் அபிஷேகம் உனக்கு மிகவும் அவசியம். நீ ஊழியத்தை தொடர்வதற்கு முன்பாய் போய் தனி அறையிலே காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அவர் உனக்கு ஞானத்தையும் சகல சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். அவன் 3 நாள் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றவுடனே அவருடைய பிரசங்கங்கள் மாறினது. ஜனங்கள் தொடப்பட்டார்கள், ஜனங்கள் ஒப்பு கொடுத்தார்கள், ஜனங்கள் கர்த்தருக்காக எழும்பினார்கள், ஜனங்கள் தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார்கள். அபிஷேகம் கட்டுகளை உடைத்தது, அபிஷேகம் நுகங்களை முறித்தது, அபிஷேகம் ஜனங்களுக்குள்ளே ஆத்ம பாரத்தை கொடுத்தது. இன்றைக்கு உன்னுடைய பிரசங்கம் எப்படி இருக்கிறது? நீ கேட்கிற பிரசங்கங்கள் எப்படி இருக்கிறது? உன் உள்ளத்தை ஒரு பிரசங்கம் மாற்ற வேண்டும். உன் உள்ளத்திலே அந்த பிரசங்கம் நீ செய்கிற தவறுகளை உணர வைக்க வேண்டும். நீங்கள் நம்ம செய்கிற பிரசங்கம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னொருத்தரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அதுக்கு தேவ ஞானமும் பலனும். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரசங்கிமார்கள் எழும்ப ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்டு விடுதலையாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இன்றைக்கு பிரசங்க பீடத்திலே நிற்கிறவர்கள் தங்களுடைய சாதுரியத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். அதனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை, ஜனங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலும் இல்லை அப்பா. ஆனால் உம்முடைய பரத்திலிருந்து வருகிற வார்த்தைகளோ, பலிப்பிடத்திலிருந்து நீர் பேசுகிற வார்த்தைகள் ஜனங்களை உடைக்கணும், உருவாக்கணும், உருமாற்றணும், உயர்த்தணும், உன்னதத்துக்கு பாத்திரவானாய் மாற்றணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் பலிப்பிடத்திலிருந்து கடந்து வர அபிஷேகத்தோடு நுகங்களை முறிக்கக்கூடிய வல்லமை இறங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. Have a blessed day. Amen.